உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோர்ட்ல தனாவுக்கு டைவர்ஸ் கிடைக்காம போனதுக்கும் இவதான் காரணம். இந்த கதிரை தூண்டி விட்டு இப்படி சொல்ல வச்சிருக்கா. டேய், அது நானா எடுத்த முடிவு. அதுக்கும் மாயாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேய் வாய முறா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உங்களால இந்த குடும்பம் பட்ட வரைக்கும் போதும். டேய் மாமா, இந்த மாயா வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. இவன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இது எதுக்குமே ஒரு முடிவு வராது. இவன் இங்க இருந்து போனாதான் தனா வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். நான் இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதே இல்லை. இந்த குடும்பத்தோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இப்ப சொல்றேன் மாமா, இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இவளை நான் கல்யாணம் பண்ணதுக்காக இவ இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமே இவ இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். மாயா, எந்த அளவுக்கு நீ என் வாழ்க்கையில வேணும்னு நினைச்சனோ, இன்னைக்கு அதை விட அதிகமா நீ என் வாழ்க்கையில இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாது. வெளியில போ. மாயா, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன்னு இங்க யாருமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. நீ எந்த முடிவும் எடுத்துறாதம்மா. பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. என் புருஷனுக்கு ரோஷம் வந்து என்னை வீட்டை விட்டு போக சொல்றாரு. அதுக்கு பதில நான் அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன். இப்ப என்ன, நான் வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே? சரி, போறேன். மாயா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இரு கதிர், நான் பாத்துக்கிறேன். நான் இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன். அது மத்த யாருக்கும் புரியலனாலும் பரவாயில்ல. ஆனா உனக்கே புரியலல்ல, பரவாயில்ல. நான் உண்மையாதான் உன்னை லவ் பண்ணேன். யாரு நீயா? அப்படி உன்னை என் மேல இருந்திருந்தா நீ என் பேச்ச மீறி நடந்திருக்க மாட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. அது உனக்கு போக போக புரியும். எனக்கு ஒண்ணும் புரிய தேவையில்லை. நீ முதல்ல வெளியே கிளம்பு. ஐயோ, போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு. என்னது, கணக்கு முடிக்கணுமா? ஆமா, நீ துணிக்கடை எப்படி ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியும்ல? 40 லட்சம் நான் ஏன் காசை கொடுத்தேன். என் அம்மா எனக்கு விட்டுட்டு போன காசை கொடுத்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ என் கழுத்துல தாலியும் கட்டிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இப்ப வெளியில போன்னு சொன்னா நான் சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே கிளம்பி போணுமா? நான் உனக்கு கொடுத்த 40 லட்சத்தை கூட நான் இப்பவே வெளியே போறேன். மாயா, என்ன மாயா இது? எதுக்கு இப்படி எல்லாம் சொன்ன? ஆமா மாயாக்கா, அப்பாவுக்கும் சீனு மாமாவுக்கும் உன் மேல கோவம் இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப நீ பணத்தை கேட்டதுனால எல்லாரும் உன்னதனமா தப்பா நினைப்பாங்க. இப்ப மட்டும் எல்லாரும் என்ன நல்லாவா நினைக்கிறாங்க? நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க பெரியம்மா. சீனு இப்படி எல்லாம் பண்றவன் இல்ல. அத்தை அவன்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்திருப்பாங்க. அதான் அந்த கோவத்துல இப்படி எல்லாம் பண்றான். என்ன ஆனாலும் சரி, அவனை நான் விட்டுற மாட்டேன். நான் பணம் கேட்டது பணத்தாசைக்காக இல்ல. நான் அவனை விட்டு பிரிஞ்சிடவே கூடாது. அதுக்காக தான் இப்படி செக் வச்சேன்.
அது மட்டும் இல்ல பெரியம்மா, சீனு துணி கடைக்கு போறதே இல்ல, பொறுப்பு இல்லாம இருக்கான். இப்போ நான் 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதுனால கண்டிப்பா கஷ்டப்பட்டு உழைப்பான். ஒரு பொறுப்பு வரும். அவனுக்கு என்ன ஊர்ல மதிப்பும் மரியாதையும் வரும். மாயாக்கா, பேசாம சீனு மாமா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? மாமாவும் எல்லாம் புரிஞ்சுப்பாரு. வேண்டாம் தானா, சீனுக்கு தெரிஞ்சா நமக்கு நல்லது பண்றேன்னு அவன் பெரியப்பா கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும். இந்த உண்மை எதுவும் வெளியில தெரியாம தான் இருக்கணும். என்னால உன் வாழ்க்கை இப்படி வீணா போகிறத என்னால பார்க்க முடியல மாயாக்கா. தானா ஃபீல் பண்ணாத, நம்ம 2 பேர் லைஃபையும் காப்பாத்திக்கிற இடத்துல தான் நாம இருக்கோம். இந்த உண்மை எதுவும் சொல்லாமலே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட முடியும். நீங்க வருத்தப்படாதீங்க. சீனுவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஒரு காலத்துல என்ன தவிர வேற யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அப்ப நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்துட்டேன். நான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு உன்ன மாதிரி ஒருத்தைய நான் காதலிச்சது மட்டும்தாண்டி. ஏன் சீனு இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இன்னும் இந்த வீட்ல பண்றதுக்கு நீ என்ன மிச்சம் வச்சிருக்க? உன் அம்மாவுக்காக நீ பழி வாங்க வந்த, அத கரெக்டா நீ பண்ணிட்டு தானே இருக்க. நீ கூட அப்படிதான் நினைக்கிறியா? அதுதான் உண்மை. கடை ஆரம்பிக்கிறப்ப நீ பணம் கொடுத்தப்ப என் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் புரியுது நீ எதுக்கு கொடுத்தன்னு. எதுக்கு? இதோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பணத்தை கேட்டு என்ன லாக் பண்ணிடலாம்ல, அதுக்கு தானே. சோ அந்த காதலோட விலை 40 லட்சம் ரூபாய். உன்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஏய், சீப்பா பேசாத சீனு. இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பணத்தையும் கொட்டி கொடுத்தாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ்வுக்கு ஈடாகாது. போதும். இந்த மாதிரி டயலாக் அடிச்சுதான் நீ என்னை ஏமாத்திட்டு இருந்த. இதுக்கு மேலேயும் உன் நடிப்புக்கு நான் ஏமாறுவேன் நினைக்காத. அது எப்படி சீனு? லவ் பண்றப்போ நான் நல்லவளா தெரிஞ்சேன், இப்போ உனக்கு கெட்டவளாயிட்டல்ல? இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு எல்லா வேலையும் செய்யறவள வேற என்னன்னு சொல்ல முடியும்? நான் செய்யற எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். நான் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். அது உனக்கு புரியலையாடா? போதும். இத்தனை நாள் நான் உன் கூட இருந்ததே ஜானகி அத்தை சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான். ஆனா அத்தை மாமாவே உன்னால இப்ப பிரிஞ்சிருக்காங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் நீ செஞ்சதெல்லாம் மறந்துட்டு உன் கூட குடும்பம் நடத்துவே நினைச்சிட்டு இருக்கியா? கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.